முடியாது என்று சொல்லுகிறவர்கள் மறுபக்கம். இரு தரப்புமே அதற்கான காரணங்கள் முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடரலாம். வீடுகளில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கலாமா, இருக்கக்கூடாது? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா தான் சார் இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாண்டிங் வரும். நாளைக்கே நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு மாமியார் உங்களுக்கு வர்றாங்க, அப்படியே வச்சுக்கோங்களேன். மாமியார் நீங்க பண்றது அவங்க பண்றது உங்களுக்கு பிடிக்கல, அவங்க மாமியார் ஓகே நீங்க பண்றது எனக்கு இது பிடிக்கலங்க, இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு கோவம் அப்படின்னு நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லலாமா? ஓகே அது அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கலாமா? நீங்க சொல்ற விதத்துல சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் இடம் பொருள் ஏவல். சொல்ற விதத்தில் சொல்லுவதுங்கிறது வேற. சொல்றாங்கன்னா ஹார்ஷா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னா எப்பவுமே ஹார்ஷா இல்லம்மா. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இந்த தவறு செய்யறாங்க, ஒரு குறிப்பிட்ட தவறு செய்யறாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல அவங்க பண்றது. இவங்க என்ன செய்வாங்கன்னு நான் புரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். முதல்ல அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட உங்க அம்மா அப்படி பண்றாங்க எப்படி சொல்றதுன்னு வேற தெரியல, நீங்க முடிஞ்சா சொல்லுங்களேன் அப்படிமா. அந்த ஹஸ்பண்ட்கிட்ட அதெல்லாம் முடியாது, அம்மா சொல்ற நீ அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்ன பிறகு அவங்க அத்தை கிட்ட ஒரு நாள் பேச்சோட பேச்சா சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேற யார் மூலமா தான் அதை கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் சுத்தி வளைச்சு கமுக்கமா செய்யற வேலை. அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாவே உங்க அத்தை கிட்ட நீங்களே சொல்லிடுவீங்களா அவங்க மாமியார் கிட்ட? ஸ்ட்ரைட்டா கண்டிப்பா சொல்லிடுவீங்க. இதே வந்து அவங்க சொல்ற மாதிரி சொன்னா பின்னாடி 4-5 பேர்கிட்ட சொல்லி பேசுறான்னு சொல்லிட்டு அந்த பேர் வரும். அது பெட்டர், இதுதான் பெட்டர். ஓகே. அப்ப கமுக்கமா குடும்பத்துக்குள்ள பேசினா என்னென்ன பிரச்சனை வரும்? யாருமே நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு நம்பிக்கையே வராது. இந்த பொண்ணு இப்படித்தான், இந்த பையன் இப்படித்தான் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவான் அப்படின்னு தான் ஒரு பேர் வருமே தவிர கிரெடிபிலிட்டி போயிடும். ஆஃப் கோர்ஸ் கமுக்கமா பேசினா தேவையில்லாத சந்தேகம் வரும் சார். தேவையில்லாம சந்தேகம் வரும். ஆமா, நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃப்ராங்க். என்னோட மொபைல்ல பாத்தீங்கன்னா A to Z வரைக்கும் எந்த பாயா இருந்தாலும் பாயோட நேம் தான் இருக்கும், கேர்ளா இருந்தாலும் கேர்ளோட நேமா இருக்கும். எந்த பாய் ஃபோன் பண்ணாலும் எங்க அப்பா எனக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி அருண் ஃபோன் பண்றான்னு கொடுப்பாரு. இதே ஹேமா ஃபோன் பண்ணா எங்க அம்மா ஹேமான்னு கொடுப்பாங்களே தவிர ஒரு நாள் எங்க அம்மா அப்பா என்ன சந்தேகப்பட்டது இல்ல. நான் எதுக்கு தேவையில்லாம இப்போ ஒரு பொண்ணு அருணா சேவ் பண்ணாம ஹேமான் சேவ் பண்ணி 10 தடவை ஹேமா கால் பண்ணாதான் ஒரு அப்பாவுக்கு சந்தேகம் வரும். ஒரு அருண் ஒரு நாளைக்கு 2 தடவை கால் பண்ணா எந்த அப்பாவுக்கும் சந்தேகம் வராது. அதே அருண் கிட்ட தான் எங்க அப்பாவும் பேசுவாரு, எங்க அம்மாவும் பேசுவாங்க. எங்க ஃபேமிலியில எல்லாருமே எல்லாருக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருப்பாங்க. அவங்க நீங்க சொன்னீங்கன்னா அந்த மருமக விஷயம் கூட எங்க வீட்லயே எங்க அண்ணி இருக்கா. எங்க அண்ணிக்கு எங்க அம்மா கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஆண்டி இப்படி செய்யாதீங்க முதல்ல ஹாஷா சொல்லிடுவா. அதே அண்ணி அடுத்த செகண்ட் வந்துட்டு ஆண்டி தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால இந்த மாதிரி சொன்னது வந்து என்ன எமோஷனல் மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்வாங்க. எங்க அம்மா அதை இன்னும் பெருமையா நினைக்கிறேன். எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க அம்மா எங்க அண்ணி கிட்ட சொல்ல ஒரே விஷயம், நீ மாறாத, நீ இப்படியே இருந்தா சொன்னாங்க. ஏன்னா அப்பதான் உன்னோட ஒரிஜினாலிட்டி உன்னோட உண்மை தெரியுது அப்படின்னு எங்க அம்மா இன்னும் எங்க அண்ணி அப்ரிஷியேட் பண்றாங்க. எங்க ஃபேமிலில எந்த விஷயமும் யாரும் மறைச்சதே கிடையாது. கீழே லேடிஸ் கொடுங்க, கீழே கொடுங்க. இவங்களோட ஸ்டாண்டப் எப்படி பாக்குறீங்க? அருண் தான் சேவ் பண்ணும், ஹேமான் தான் சேவ் பண்ணும். நிச்சயமா தட்ஸ் ஓகே. அப்படி இருக்கிறது தானே நல்லது. அப்படியே கமக்கமாக இருக்கணும். அவங்க சொல்ற எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷனல் சிச்சுவேஷன். ஐ வுட் லைக் டு கிவ் another எக்ஸாம்பிள். யூஷுவலா கல்யாணம் ஆன உடனே பொண்ணுங்களுக்கு வந்து ஃபேமிலியில ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இமீடியட்டா அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா வந்து இமீடியட்டா சொல்லிட்டீங்கன்னா யூ கேன் நாட் டேக் பேக் தோஸ் வேர்ட்ஸ். ஒருவேளை 3 monthsல நீங்க சொல்லாத விஷயத்தை ஒரு 1 yearல நீங்களே எஃபர்ட்ஸ் போட்டு மேபி யூ கேன் ரெக்டிஃபை இட். அந்த மாப்பிள்ளை மேல உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகலாம். நீங்க ஒன்ஸ் யூ டெல் திங்ஸ் அந்த வார்த்தைகளை நம்மளால திருப்பி எடுக்க முடியாது. பட் ஹர் எக்ஸாம்பிள் தட் ஷீ செட் வாஸ் டிஃபரண்ட். ஐ திங்க் இன் தட் சர்க்கம்ஸ்டான்ஸ் யூ ஹேவ் டு பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே. இவற்றை கொடுங்க. ஏன் வீடுகளில் கமுக்கமாக இருக்க கூடாது? தேவையில்லாம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும் சார். ரிலேஷன்ஷிப்குள்ள டிஸ்டன்ஸ் மெயின்டைன். எப்படி டிஸ்டன்ஸ் இருக்கு? அவங்க நம்ம ஒரு விஷயத்தை கமுக்கமா பேசாம விட்டுட்டோம், அது அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த சூழ்நிலை என்ன நினைப்பாங்க, இவன் நம்மள்ட்ட இந்த விஷயத்தை மறைக்கிறான், இதே மாதிரி இவன் எத்தனை விஷயத்தை மறைச்சிருக்கானோ அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன். நீங்கள் எதை டேரெக்டாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் டேரெக்டாக ஒருத்தட்ட பேசிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களை நேராக பார்க்கும்போது வேணால் அவங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம். பின்னாடி போனதுக்கப்புறம் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான்ப்பா, அவன் கரெக்டாக தான் நடந்துக்குவான், அவன் மனசில் தோன்றதை அவன் பேசுகிறான், அதில் ஒன்றும் தப்பு இல்லையான்னு அவங்க மனசுக்குள்ளே நிச்சயமாக ஒரு ஃபீலிங் இருக்கும். உங்கள் ஒய்ஃப்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் உண்மையாக பேசிட்டீங்கன்னா அவங்க எந்த சந்தேகமும் உங்கள் மேலே வராது. நீங்கள் நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட அவங்க ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஸோ அங்கே வெளிப்படையாக இருக்கிறது நல்லதுதான். நல்லதுதான். வீடுகளுக்குள் அவுட் ஸ்போக்கனாக இருக்கலாமா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக? அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை வரும்? ஸோ இப்போ நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நான் இருக்கேன். இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஷாலினிங்கிறவ ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அது எங்கள் அம்மாட்ட நான் காமிக்கிறேன். எங்கள் அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் என்னத்துக்கு ஃபோன் பண்ணியிருப்பா, என்னத்துக்கு ஃபோன் பண்ணா திரும்பி கேட்கும்போது ஒன்றுமில்லாத விஷயம் கூட பெருசாக தெரியும். அதனால ஒரு சண்டைகள் உருவாகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, என் பையன் ஃபோன் பண்ணா, டா போட்டு பேசிட்டு போகலாம். ஸோ இதனால ஒரு சண்டைகள் உருவாக தடுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருக்கிறதா நல்லது. எனக்கு 100% நியாயமாக தெரிகிற ஒரு விஷயம், என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய கூட பிறந்தவங்களுக்கோ அது நியாயமாக இல்லாமல் தோணலாம். ஒன்று நான் கன்வின்ஸ் ஆகணும், இல்லாட்டி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அந்த திறமை அவங்களுக்கோ எனக்கோ இல்லாத பட்சத்தில், ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய அப்பா அம்மாவுக்கோ என்னுடைய சகோதரருக்கோ நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது 100% எனக்கு நியாயம். ஆனால் அவங்களுக்கு அதில் அந்த நியாயத்தை என்னால் உணர வைக்க முடியலைன்னா நான் ஒரு கிளாண்டஸ்டைனாக தான் நான் ஏதாவது பண்ண வேண்டியிருக்குது.
நான் அவங்களுக்கு ஏதாவது மறைச்சு தான் நான் பண்ண வேண்டியது, மறைச்சு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா என்னுடைய இதில் நான் உறுதியாக இருக்கிறேன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறதுல 100% நியாயம் எனக்கு படுது. ஓப்பன்னஸாக இருக்க வேண்டிய 4 இடங்கள், ஓப்பனாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஒன்று. இன்னொன்று, மருத்துவரிடம் தன்னுடைய உடல்நல குறைவை பற்றி சொல்கிறது. அப்புறம் அட்வொகேட்டிடம் நம்மளுடைய கேஸை பற்றி சொல்கிறது. இன்னொன்று, ஆடிட்டர்கிட்ட நம்மளுடைய சொத்து. 4 விஷயங்கள். இது 4 தான் ஓப்பனா இருக்கணும்ங்கறீங்க சார். அந்த 4 இடங்களை தவிர வேறு எந்த விஷயத்திலும் ஓப்பனாக இருக்கிறது வந்து நடக்க முடியாத காரியம், நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு காரியம்ட்டு எனக்கு படுது சார். நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறது சரியா இல்ல கமுக்கமாக இருப்பது சரியா? அவ்வளவுதான். கமுக்கமா இருக்கிறது தான் சரி. ஏன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்து அம்மா அப்பாட்ட கெட்ட பேர் வாங்கறத விட நான் இன்னும் வரைக்கும் பாலச்சந்தர் நல்ல பையன் எங்க அம்மா அப்பா நினைக்கிறதுக்கு அப்படி இருந்துக்கலாம். அதை மாஸ் பண்ணியே இருந்துக்கலாம். இது ரொம்ப அருமையா இருக்கு. அம்மா அப்பா ஏமாத்திக்கிட்டே நல்ல பேர் எடுத்துக்கிட்டே வாழ்ந்துருவோங்கிறீங்க. நல்ல பேர் எடுத்துக்குன்னு சொல்லல. இப்போ ஆக்சுவலா உண்மையிலே எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. நான் வந்து சென்னையில் இருக்கேன், அம்மா நைட்டு வந்து நெல்லை. ஸோ டெய்லி எனக்கு கால் பண்ணுவாங்க. நார்மலாக பிஸியாக இருக்கும் எனக்கு. எங்கள் அம்மா கால் பண்ண போல யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து மோஸ்ட்லி மேல் ஆர் ஃபீமேல் வாட் எவர் இட் இஸ் மேல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன். ஸோ டெய்லி இதே மாதிரி நம்மளை அம்மாட்ட சொல்ல முடியாது. ஏன்னா தே ஆர் 60s. அவங்க வந்து நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு நம்பர் வாங்கினேன். இன்னொரு நம்பர் எதுக்குடா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. அதுக்கும் ஏம்மா ஒன்று அஃபிஷியல் ஒன்று பர்சனல்மா அப்படின்னு சொன்னேன். ஒன்று உங்களுக்குமா இன்னொன்று அஃபிஷியலாக உள்ளது வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்னோட மொபைல் நம்பர்லேயே சிவசங்கரின்னு உள்ள பேரை சிவா, மானசாங்கிற பேரை மனோ, அப்படிலாம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கி நான் திருநெல்வேலி போனால் டாக்டர் பாலச்சந்தர் ISO 9701 அக்மார்க் பற்றின நல்ல பையன் இன்னி வரைக்கும். ஓகே. பட் சென்னையில் நான் சொல்ல முடியாது. when you are 100% கரெக்ட் அப்படினா நீங்க எதையும் பூசி மலக்கணும்ன்ற அவசியமே வந்து கிடையாது. சரி. இப்போ நீங்க இல்லம்மா, நீ 100% கரெக்ட்னா நீ எதையுமே பூசி மொழிக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்களும் நானும் எல்லோருமே 100% கரெக்ட் கிடையாது. ரைட்டா? 100% நான் கரெக்டா இருந்தா நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா 100% யாருமே கரெக்ட் கிடையாதுனே. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் யூனிக் தான். நீங்க 100% கரெக்ட் இல்லைன்னு இவர் சொல்லுவாரு, இவர் 100% கரெக்ட்னு அவர் சொல்லுவார். எல்லாரும் வேற வேற மனிதர்கள் தானே இங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி அப்படியே சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது 100% கரெக்ட்ன்றது when you are correct in that particular matter. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படினாலே இல்ல, நம்மளோட ட்ரூ எமோஷன்ஸை வந்து வெளிக்காட்டி ஆகணும். அப்பதான் வந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து வரும். ட்ரூ எமோஷன்ங்கிறது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுல அப்பதான் வருங்கிறீங்க. ஓகே. ட்ரூ எமோஷன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். கெஸ்டிங்களோட சேர்ந்து தொடர்ந்து பேசலாம். சில முக்கியமான விஷயங்களை அலசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட்